கிறிஸ்து நம்முடைய வாழ்க்கையில் பிறந்திருக்கிறாரா? நாம் ஆவிக்குரிய சபைக்கு போகிறவர்களாக மட்டுமல்ல, ஆவிக்குரிய குணங்கள் உள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் அதிக நேரம் ஜெபிப்பது, அந்நிய பாஷை பேசுவது, வேதம் வாசிப்பது இதெல்லாம் பெருமை அல்ல, ஆண்டவரோடு இருக்கிற உறவு. நாம் இந்த உறவில் அனுதினம் வளர்ந்து நம்முடைய சமாதானத்தை காத்துக்கொண்டு மற்றவர்களுக்குள்ளும் சபைக்குள்ளும் சமாதானத்திற்கு காரணர்களாய் இருக்க வேண்டும். இது மட்டுமல்ல, நம்முடைய நற்கிரியைகளால் மற்றவர்களை கிறிஸ்துவுக்குள் ஆதாயம் பண்ணுகிறவர்களாய் இருப்போம். நாம் இப்படி இருந்தால் இதுவே உண்மையான கிறிஸ்துமஸ். இனிய கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள்.